ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5 ப்ரிப்போசிஷன் வித் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண போகிற எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் டாப் ஆஃப். ஆன் டாப் ஆஃப்னா தமிழில் மேல் அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? ஸோ மேலே அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம்ல, அதுக்கு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து எ கிளாக் அண்ட் அ ஸ்டாச்சு ஆர் ஆன் டாப் ஆஃப் த பில்டிங். அப்படின்னா கிளாக்கு கடிகாரமும் ஸ்டாச்சு சிலையும் பில்டிங்கோட மேலே இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் த நட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் ஆன் டாப் ஆஃப் த ஐஸ்கிரீம் டேஸ்ட் ரியலி குட். நட்ஸும் சாக்லேட்டும் ஆன் டாப் ஆஃப் த ஐஸ்கிரீம் மேலே இருக்கிறது டேஸ்ட் ரியலி குட். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஆன் டாப் ஆஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் க்ளோஸ் டுனா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அருகில் அப்படிங்கிற மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ மை ஃப்ரெண்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை மதர். என்னோடய ஃப்ரெண்டு வந்து என் அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸு அப்படின்ற மீனிங். ஸோ த சேர் வாஸ் க்ளோஸ் டு த விண்டோக்கு அருகில் சேர் இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஸோ தேர்ட் ஒன் டுவர்ட்ஸ்னா நோக்கி அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? ஸோ டுவர்ட்ஸ்னா நோக்கி அப்படிங்கிற மீனிங். ஸோ ஷீ டுக் அ ஸ்டெப் டுவர்ட் த டோர். அவள் வந்து கதவை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைக்கிறா அப்படின்ற மீனிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் த பஸ் இஸ் ஹெட்டிங் டுவர்ட் டவுன். த பஸ் இஸ் ஹெட்டிங் டுவர்ட் டவுன்னா பஸ்ஸு வந்து நகரத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஒன் இன்ஸ்டெட் ஆஃப்னா அதற்கு பதிலாக அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப்னா அதற்கு பதிலாக அப்படிங்கிற மீனிங். ஐ ஜஸ்ட் ஹேட் சூப் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபுல் மீல் நான் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஐ ஹேட் சூப் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபுல் மீலுக்கு பதிலாக நான் சூப் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? ஸோ இன்னொரு என்ன சென்டென்ஸ் பார்க்கலாம்னா நான் ஐ கேன் வாக் டு ஒர்க் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் பை காரில் போகிறதுக்கு பதிலாக நான் வந்து நடந்து என்னால் ஒர்க்குக்கு போக முடியும். நான் ஐ கேன் வாக் டு ஒர்க் நடந்து போக முடியும் அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? நான் ஐ கேன் வாக் டு ஒர்க் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் பை காரில் போகிறதுக்கு பதிலாக நம்ம பின்னாடி இருந்து பார்க்கணும். காரில் போகிறதுக்கு பதிலாக நான் நடந்து என்னோடய ஒர்க்குக்கு போவேன் அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? ஸோ அடுத்து பிசைட்ஸ்னால் தவிர, அல்லாமல், இல்லை கூடுதலாக ஒரு விஷயம் செய்கிறாங்க, அதோடு சேர்த்து நம்ம கூடுதலாக நம்ம இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம பிசைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிசைட்ஸ்னால் அடிஷ்னலாக, இன் அடிஷன் டு. ஸோ கூடுதலாக, எக்ஸப்ட், தவிர, அல்லாமல், இது எல்லாமே சேர்ந்து தான் பிசைட்ஸ் வரும். ஸோ தீஸ் சாலட்ஸ் ஆர் டெலிஷியஸ் பிசைட்ஸ் பீங் ஹெல்த்தி. ஸோ கூடுதலாக தீஸ் சாலட்ஸ் ஆர் டெலிஷியஸ்னால் சாலட் வந்து டெலிஷியஸ் சூப்பராக இருக்கும், பிசைட்ஸ் பீங் ஹெல்த்தி அது மட்டும் இல்லாமல் பீங் ஹெல்த்தியும் கூட அப்படின்ற அர்த்தம். ஸோ தீஸ் சாலட்ஸ் ஆர் டெலிஷியஸாக இருக்கும் சாலட்ஸு. பிசைட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் பீங் ஹெல்த்தி, அது ஹெல்த்தியும் கூட அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிசைட்ஸ் பீங் அ ரைட்டர். அவங்க ரைட்டர் மட்டும் இல்லாமல் சோஃபி இஸ் அ பெயிண்டர். சோஃபி வந்து பிசைட்ஸ் பீங் அ ரைட்டர் மட்டும் இல்லாமல் சோஃபி இஸ் அ பெயிண்டர், அவங்க பெயிண்டரும் கூட அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இதோட மீனிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டு ஸோ வீட்டில் அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம ப்ரிப்போசிஷன்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.